ஆவாரம்பாளையத்தில் உள்ள கோ இந்தியா வளாகத்தில் ஜேசிய இயக்கத்தின் கோவை மண்டலத்தில் துவக்க விழா நடைபெற்றது. கருடா வாய்ஸ். ஆவாரம்பாளையத்தில் உள்ள கோ இந்தியா வளாகத்தில் ஜேசிய இயக்கத்தின் கோவை மண்டலத்தில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜேசிஐயின் உலக தலைவர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கவின்குமார் கலந்து கொண்டார். கோவை மண்டலத்தின் தலைவராக கல்லூரி மாணவி அருணா பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜேசிஐயின் உலக தலைவர் கவின்குமார், என்னுடைய பெயர் கவின்குமார். நான் ஜேசிஐ அப்படிங்கிற இந்த இயக்கத்தினுடைய உலகத் தலைவர் அப்படிங்கிற பதவியில் இருக்கேன். 2024க்கான உலகத் தலைவர். ஜேசிஐ அப்படிங்கிற இயக்கம் 115 நாடுகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த 115 நாடுகளில் இந்தியா ஒரு நாடு. அந்த இந்தியாவில் மொத்தம் 28 ஜோன் இருக்கு. இந்த 28 ஜோனில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் 27 சொல்கிறோம். அந்த ஜோனில் இன்னைக்கு ஜேசியினுடைய ஒரு புதிய இயக்க கிளையினுடைய ஒரு துவக்க விழா. அதுக்காக இன்னைக்கு அதை பங்கேற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். பொதுவாக உலகத் தலைவர் இந்த இயக்கத்துக்கு வெவ்வேறு நாட்டிலேருந்து வருவாங்க. இன்னைக்கு இந்த வருஷம், அதாவது 2024க்கான உலகத் தலைவர் ஈரோட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க காரணத்தினால, நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு புதிய இயக்க கிளை துவங்க காரணத்தினால நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கேன். கோயம்புத்தூர் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஷைன் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு ஒரு புதிய இயக்க கிளை, ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவி, அவங்க ஒரு தலைவியாக பதவியேற்கிறாங்க. ஜேசிஐ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இஸ் ஃபார் ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 40. 18லேருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். 40 வயது ஆன பிறகு இந்த இயக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் போயிடணும். ஆனால் அந்த 18 to 40க்குள்ளார நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குறதுக்கான பயிற்சிகளை இங்கே கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிக் கொடுப்போம், ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லிக் கொடுப்போம், ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சமுதாய சேவை பற்றி சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி சேவைகள்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஏரியாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் கொடுக்குறோம். இதையெல்லாம் ஒரு 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 உறுப்பினருக்கு கிடைக்கும் பொழுது அவங்க ஒரு நல்ல தலைவராக வருவாங்கங்கிறத நம்புகிறோம். இதை நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் செய்யலை, 109வது வருஷத்துக்கு ஜேசிஐ அடியெடுத்து வைக்குது. 109 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இயக்கம் 1915ஆம் ஆண்டு அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஊரில் துவங்கப்பட்டுச்சு. ஹென்ரி கிசன்பீர் அப்படிங்கிறவர்னால ஒரு சின்ன லெவலில் துவங்கி இன்னைக்கு 115 நாட்டில் இந்த இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் செக்டரில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தனிப்பட்ட செக்டர்னு இல்லை, இது எல்லாத்துக்குமே உண்டான ஒரு பொதுவான ஒரு இயக்கம் தான். ஆனால் வயது வரம்பு மட்டும் இருக்குது. 40 வயசுக்குள்ளார இருக்கணும் நீங்கள் உள்ளே சேர்றதுக்கு. இப்போ 40 வயசு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் இருப்பாங்க. அப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்குன்னா பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். பயிற்சி வகுப்புகள், ஒரு பிஸ்னஸை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது எப்படி, தங்களை எப்படி மெருகேற்றிக்கிறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி, அந்த மாதிரி பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸை எப்படி நெட்வொர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை, யார் வேணாலும் சேரலாம். 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யார் வேணாலும் சேரலாம். இது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் எந்த ஏஜ் 18 தாண்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். இல்லை, அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு பர்டிகுலராக அந்த விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இது தலைமை பண்புக்கான ஒரு பயிற்சி பற்றேன்னே சொல்லலாம். நீங்கள் இதில் நாங்கள் நிறையா, இப்போ இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தானுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட் இந்த இயக்கத்திலிருந்து உருவாகி ஒரு நபர். இன்னைக்கு கோவானுடைய சீஃப் மினிஸ்டர் பிரமோத் எடுத்துட்டிங்கன்னா அவர் இந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஒரு முன்னாள் ஜேசி உறுப்பினர். இந்த மாதிரி நிறைய இப்போ வேறு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மங்கோலியானுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா ஜேசி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். ஜான் எஃப் கெனடி உங்களுக்கு தெரியும், அமெரிக்கானுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவரும் இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கார். நிறைய தலைவர்களை நாங்கள் தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கோம். ஜேசிஐ இயக்கத்தின் 2024ஆம் ஆண்டு உலக தலைவராக கவின்குமார் பொறுப்பேற்றுள்ளார். ஜேசிஐ இயக்கம் இந்தியா உட்பட 115 நாடுகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 28 மண்டலமாக செயல்பட்டு வருகிறது. பொதுவாக உலக தலைவர் தான் இயக்கத்தை துவக்கினார்.
வழங்குவார்கள். தமிழ்நாட்டில் கோவிட்-27வது மண்டலத்தை துவங்கியிருப்பதால் தமிழன் என்ற முறையில் இன்று கோவையில் துவங்கி வைத்ததாக தெரிவித்தார். ஜேசிஐ இயக்கத்தில் 18 முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இருப்பார்கள். 40 வயதுக்கு பிறகு இயக்கத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். இந்த இயக்கம் மூலமாக தலைவர்கள், சமுதாய பண்பு, தொழில் அதிபர்கள் உருவாக்குவதை முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த இயக்கமானது 1915ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. தற்பொழுது இந்த இயக்கம் 109வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக தெரிவித்தார். ஜேசிஐ மூலமாக பல்வேறு நாட்டிற்கு பயணிக்கும் போது ஒரு சிறந்த தலைவராக விளங்குவார்கள் என்று கூறினார். ஜேசிஐயில் சேர்ந்தவருக்கு கல்வி தகுதி எதுவும் கிடையாது மற்றும் கல்லூரி மாணவர்கள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள் போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஜேசிஐ மூலமாக இந்தியாவில் ராஜஸ்தானின் முன்னாள் முதல்வர், தற்பொழுது கோவா முதல்வர், மங்கோலியா நாட்டின் பிரதமர், அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆகியோரை தலைவராக உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்தார்கள் என்று தெரிவித்தார்.